வணக்கம். இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையுடன் விளையாட வேண்டாம் என ஆசிரியர்களிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என அதிபர் தொழில் உறவுகள் ஆணையாளர் நாயகம் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் அதிபரின் நற்செய்தியை திசை திருப்பவே மக்கள் விடுதலை முன்னணி முன்னின்று ஆசிரியர் சங்க போராட்டம் நடத்தியது என ஆணையாளர் நாயகம் குற்றம் சாட்டியுள்ளார். சிவில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் நேற்றைய தினம் கொழும்பில் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். ஆசிரியர்களின் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. என்றாலும் பொருளாதார ரீதியில் நாடு நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக தீர்க்க முடியாத நிலையே வந்திருந்தது. இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு நேற்று முன்தினம் நற்செய்தி தெரிவிக்கப் போவதை அறிந்து அதனை திசை திருப்பும் நோக்கில் மக்கள் விடுதலை முன்னணியின் ஆசிரியர் தொழிற்சங்கம் போராட்டம் மேற்கொண்டது. ஜாருக்கும் வேண்டுமென்றாலும் அவர்களின் உரிமைக்காக போராட்டம் மேற்கொள்ளலாம், அதில் தவறு இல்லை. என்றாலும் இவர்கள் நீதிமன்ற உத்தரவை மீறி செயற்பட்டதாலே காவல்துறையினர் நேர்த்தாரை கண்ணீர் புகை அடித்து அவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்திருந்தது. இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கல்வி, பொது தராதர சாதாரண தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளப் போவதாக ஆசிரியர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இது மாணவர்களின் கழுத்தை நெரிக்கும் செயல். எனவே அரசாங்கத்தின் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் நோக்கில் மாணவர்களின் எதிர்கால வாழ்க்கையுடன் விளையாட வேண்டாம் என ஆசிரியர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பரீட்சை பெறுபவர்கள் தாமதம் ஆகுவதன் மூலம் அனைத்து பரீட்சைகளும் பின்தள்ளப்படும் நிலை ஏற்படும். இதனால் மாணவர்களே பாதிக்கப்பட போகின்றார்கள் என சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் தேசிய மலராக கருதப்படும் கார்த்திகை பூவினை காலனிகளில் இட்டமைக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பிரித்தானியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த ஆர்ப்பாட்டமானது பிரித்தானியாவால் இலங்கை தமிழ் மக்கள் மற்றும் தமிழர்களுக்கான சுதந்திர வேட்கை அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் முன்பாக நடைபெற்ற கவனியீர்ப்பு பேரணியில் பங்கு பற்றியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இலங்கை தேசிய கொடியினை பாதணிகளை இலங்கை உயர்தானிகள் அதிகாரிகள் முன்பாக காண்பித்து கவனியீர்ப்பினை மேற்கொண்டனர். அண்மையில் இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனம் ஒன்றின் காட்சியறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறித்த காலணிகள் கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள காட்சி அறையிலேயே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்களின் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலணியில் பயன்படுத்தியமையை வடிவமைப்பல் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. அந்த வகையில் பிரித்தானியாவில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனியீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றில் எதிர்வரும் 2ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆற்றவுள்ள உரை தொடர்பான விவாதம் ஒன்றை கோர எதிர்க்கட்சிகள் காத்திருப்பதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கும் வகையில் நாடாளுமன்ற அலுவல்கள் தொடர்பான குழுவின் விசேட கூட்டம் இன்றைய தினம் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெறவுள்ளது. எதிர்க்கட்சிகள் தமது கோரிக்கைகளை முன்வைக்கும் வகையில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நாடாளுமன்றத்தின் ஏனைய எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பிலும் தீர்மானிக்கப்படவுள்ளது. ஜனாதிபதியின் விசேட உரைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் பிரகாரம் இலங்கை தாயை ஆபத்தானதொரு தொங்கு பாலத்தில் இருந்து மீட்டுக் கொண்டு வர முடிந்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார். ரூனு வட்டையே நாடகத்தில் வருவதை போன்று கடினமான நிலைமையில் குழந்தையை பாதுகாப்பதற்கு அஞ்சி எந்த ஆதரவையும் வழங்காத தரப்பினர் குழந்தையை தொங்கு பாலத்தை கடக்கும் முன்பே குழந்தையின் உரிமையை கேட்டு போராடுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் எதிர்வரும் 2ஆம் தேதி ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உரையை அனைவரும் எதிர்பார்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் உண்மை நிலைமையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதை விடுத்து பொய்களை கொட்டிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட உரைக்கு ஆஸ்கார் விருதை விட மேலான விருதுகள் வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். இன்றும் நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டு ஒட்டுமொத்த நாடும் பொய்களால் வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. ஜனாதிபதியால் கண்துடைப்பு நாடகமே அரங்கேற்றப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது. அவரின் விசேட உரைக்கு ஆஸ்கார் விருது
விருதை விட மேலான விருதுகள் வழங்கப்பட வேண்டும். 365 நாட்களும் 24 மணி நேரமும் பொய் சொல்வதையே வழக்கமாகவும் தொழிலாகவும் கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறார் ஜனாதிபதி. இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி, இருக்கும் ஒன்றை இல்லை என்று சொல்லி பொய்யை உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான மாயையான பயணத்தில் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமானால் நாட்டின் உண்மை நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். எமது நாடு 92 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான கடனில் சிக்கி தவிக்கின்றது. இந்த கடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களை கொண்டுள்ளது. இந்த கடன் தொடர்பில் அறியும் உரிமைகள் மக்களுக்கு இருக்கின்றது என்றார். இது ஒரு நற்செய்தி என்ற தலைப்பின் கீழ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு விசேட உரை ஒன்றை நிகழ்த்தியிருந்தார். இந்த உரையின் சர்வதேச நாணய நிதியத்தினூடாக கடன் வழங்குநர்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாடுகள் குறித்து ஜனாதிபதி விளக்கம் அளித்ததுடன் 2043 ஆண்டு வரை கடன் செலுத்தல்களை மறுசீரமைப்பதற்கான அனுமதிகள் கிடைக்கப்பெறும் என கூறினார். இதேபோன்று இந்த செயல் திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். ஜனாதிபதியின் உரை தொடர்பில் பல கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. நாட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாயின் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் கவிழ்க்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட இயக்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த அமைப்பின் பிரதிநிதி வசந்த முதலிகை கருத்து வெளியிடுகையில், ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்பவே மக்கள் போராட்ட அமைப்பை உருவாக்கியுள்ளோம். இந்த நாடு சுபிட்சமாக வேண்டுமெனில் ரணில் தலைமையிலான அரசாங்கத்தை விரட்டியடிக்க வேண்டும். இன்று நாட்டில் 26% குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் அவதிப்படுகின்றார்கள். மேலும் 30% கடுமையான ஏழ்மையில் உள்ளனர். 36% பேர் வேலையில்லாமல் உள்ளனர். வளங்கள் விற்கப்பட்டு நாடு அளிக்கப்படுகிறது. ரணில் கடன் வாங்கியே கோப்பையை வென்றவர். எனவே மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ரணில் விரட்டியடிக்கப்படுவதே மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு அரசாங்கங்களின் பிரதிநிதிகளின் மற்றும் முதலீட்டாளர்கள் இலங்கையின் வளர்ச்சியில் அங்கம் வகிக்கும் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாக நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். சீனாவில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டின் போது அரசாங்கங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடன் 16 இருதரப்பு சந்திப்புகளை நடத்தியதாக ஊடகம் ஒன்றுக்கு ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருந்தார். சீனாவில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மாநாட்டின் போது அரசாங்கங்கள் முதலீட்டாளர்களுடன் பல்வேறுபட்ட சந்திப்புகள் நடைபெற்றதென்றும் பாரிய நெருக்கடியின் போது மீண்டும் வளர்ச்சியடைந்து வரும் இலங்கையின் கதையையும் வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபடுவதற்கு எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்களையும் இந்த நாட்டில் பகிர்ந்து கொண்டேன். கடந்த சில நாட்களாக நான் வெளிநாட்டு அரசாங்க பிரதிநிதிகள் மற்றும் முதலீட்டாளர்களுடன் 16 இருதரப்பு சந்திப்புகளை நடத்தியுள்ளேன். அவர்கள் அனைவரும் இலங்கை மீண்டெழுந்து வரும் பயணம் மற்றும் எமது வளர்ச்சி கதைக்கு அறிந்து ஆர்வமாக இருக்கிறார்கள். 2022 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் 73.8% இருந்த பணவீக்கம் தற்போது 1.5% குறைவடைந்துள்ளது. இலங்கை நெருக்கடியிலிருந்து மீண்டெழுந்ததுக்கு ஜனாதிபதியும் அவரது அமைச்சரவையும் தான் காரணம். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு பின்னர் சர்வதேச சமூகம் இலங்கையை அணுக முயற்சிக்கின்றது. இலங்கை தற்போது கவர்ச்சிகரமான முதலீட்டு நாடாக இருப்பதனால் இலங்கை நாணயம் உலகில் சிறப்பாக செயற்படும் நாணயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது என்றார். வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடனான கலந்துரையாடல்களில் தனியார் துறையின் பங்களிப்பை எவ்வாறு இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என்பது குறித்து கவனம் செலுத்தியதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மேலும் தெரிவித்தார். மடு அன்னையின் ஆடி மாத திருவிழா தொடர்பான விசேட கலந்துரையாடல் மடுத்திருத்தல கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கணக்கீஸ்வரன் ஏற்பாட்டில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது. இதில் சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர், மின்சாரம், பாதுகாப்பு தொடர்பான உரிய தரப்புடன் கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதேவேளை கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மடு அன்னையின் ஆடி மாத திருவிழா ஆரம்பமானது. தொடர்ந்து நவநாள் திருப்பலி தமிழ், சிங்கள மொழிகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை எதிர்வரும் 2ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு மறைமாவட்ட ஆயர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்க உள்ளனர். இதில் நாட்டின் பல பாகங்களிலுமிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் மடு அன்னையின் ஆசி பெற வருகை தர உள்ளமையினால் சகலவிதமான ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடலில் மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் அருத்தந்தை கிறிஸ்து நாயகம் அடிகளார், மடு திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை ஞான பிரகாசம் அடிகளார், பிரதேச செயலாளர், திணைக்கள தலைவர்கள், காவல்துறையினர், கடற்படையினர், ராணுவ உயர் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டங்களால் 15 தொடக்கம் 20 வரையான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவரப்பட்டு இருப்பதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். எவ்வாறாயினும் அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை பெறுவதற்கு நான் தயாரில்லை, எனினும் ஜனாதிபதியின் வேலை திட்டத்துக்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளேன். ஜனாதிபதி முன்னெடுத்து வரும் வேலை திட்டங்களை சீர்குலைக்கும் எண்ணம் எமக்கு இல்லை எனவும், நான் வாழும் காலத்தில் இலங்கை முன்னைய சோமாலியா போல் ஆவதை காண முடியவில்லை. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் அதனை நான் ஏன் எதிர்க்க வேண்டும்? எதிர்க்கட்சியில் இருந்தாலும் மக்களுக்கான நல்ல திட்டங்களை நாம் ஆதரிக்க வேண்டும். ஜனாதிபதியின் செயல்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்ல அனைத்து கட்சிகளும் ஆதரவளிக்க வேண்டும் என்பதே தனது நிலைப்பாடு என்று ராஜித சேனாரத்ன தனியார் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ராஜித சேனாரத்ன விரைவில் அரசாங்கத்தில் இணைந்து சுகாதார அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ள உள்ளதாக அரசாங்கத்தின் தகவல் அறியும் வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது. அவருடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவளிக்க உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.